உசுருக்கு அடுத்த அஜித் உசுறு போன பிறகு அஜித் தானே சொல்லுவோம். தீரத்துக்கு முன்னாடி துணிவை எடுத்துருக்கணும். தலை வந்தாவே போகும். இப்போ நீங்கள் உண்மையான அஜித் ஃபேன் கிடையாது. அவர் பார்க்குற வரைக்கும் நாங்கள் தான். எனக்கு அஜித் தான் பிடிக்கும். விஜயை பிடிக்காதியா? சரி பாடுங்கண்ணே. நீங்கள் ஏதாவது ஒன்று ஓகே சொன்னால் தான் உங்களை வந்து ஓகே பண்ணி நாங்கள் கூட்டு போக முடியும். நாங்கள் பொண்ணுன்னா தெய்வத்துக்கு கொஞ்சம் சங்கட்டம். அவர் நடிக்கலைன்னா நாங்கள் மொட்டை போடுறோம். ஆமாம், ஜில்லா படத்தில் வர்றேன், நான் தான் ஜில்லான்றியான் குல்லான்றியா. நாங்கள் பார்க்காததா? நீ என்ன 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 யாருப்பா? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? தூங்கலையா நீங்கள்? என்னப்பா தூங்கலையா நீங்கள்? யாருப்பா? எனக்கு தெரியுதா? தெரியலையப்பா. நல்லா உத்து பாருங்க, நல்லா உத்து பாருங்க. தெரியலையப்பா. நல்லா எனக்கு மறக்கவே மாட்டீங்க என்ன வாழ்நாளில். நல்லா நான் பல பேரை பார்க்குறேன். உண்மையாகவே தெரியலையா? தெரியலப்பா. இதுக்கு முன்னாடி என்ன இந்த மூஞ்சியை இந்த மோரக்கட்டை எங்கேயாவது பார்த்த மாதிரி எதுவுமே தெரியலையா? இல்லையப்பா. தெரியலையப்பா. உண்மையாகவே தெரியலையா? நானே அஜித் ரசிகர். அமர்க்களத்துல வந்திருக்கோம். அது செயின், இது சோவி. ஏடா எது நல்லா இருக்கியா? எதுக்குண்ணே கத்திக்கிட்டு இருக்க? பயந்துட்டேனே. ஏண்டா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே, நல்லா இருக்கேண்ணே. என்ன வேலை வைக்கிறா? இல்லை திரும்ப அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, தப்பு. அதில் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலண்ணே. திருந்திட்டேண்ணே தம்பி. என்ன வேலை வைக்கிறா? திரும்பிட்டு தம்பி டேரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேண்ணே. நல்லாடுறா. எல்லாம் உங்கள் புண்ணியத்தில். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் ஓ புண்ணியம் இல்லைடா. அம்மா அப்பா இருக்காங்க, நல்லா இருப்பையா. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி இந்த மாதிரி பேசிட்டு பண்ணல. ஆமாம். அது வந்து நான் வந்து இப்போ துணி படத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. அந்த டீம்லேருந்து உங்களை பார்த்து பேசிட்டு வர சொன்னாங்க. யாரும் இல்லை. யாரு? அஜித் சார் சொன்னாரா? ஆமாம். நல்லா இருப்பேன். எதனால என்ன சொல்ல பூரா சொல்லுங்கடா. என்னண்ணே சொல்ல சொல்கிறீங்க? அஜித்திட்ட கொஞ்சோன்னு ஒரு போட்டோ கிட்டா. அவன் போட்டா என்ன, பக்கத்தில் உட்காந்து சோறு திங்கலாம், உட்காந்து துணிவு படத்தை பார்க்கலாம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் பார்த்தது இல்லடா. பார்த்தது இல்லையா? ஆமாம். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று வச்சுருக்காங்கண்ணே. என்ன தள்ளிங்களேன் உட்காந்துக்கிறேன். உங்களுக்கு அஜித் எவ்வளோ பிடிக்கும்? உசுரியா? எந்த அளவுக்கு? உசுருக்கு அடுத்த அஜித் உசுறு போன பிறகு அஜித் தானே சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லுவீங்க? அதாவது உங்கள் உசுறு போயனாலும் அஜித்னு சொல்லுவோம். என் ஆத்மா அந்த மாதிரி சொல்லுவீங்க. நானே உண்மையாவா? இந்த கேட்டு பாரு, அந்த ஏரியா பூரா போய் நாங்கள் தான்யா. எந்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நான் ரஜினி ரசிகரியா. எனக்கு பிடிச்சதுலேயே அஜித்து தனிமையாக வந்தது ரொம்ப சிறப்பு. தனிமையாக வந்து இப்போ துணியோடு நிற்கிறார். துணியோடு இருக்காரு. துணிவுன்னா இந்த படம் தாயா. இந்த படம் முதல்ல எடுத்துருக்கணும். லூசு பழகு இப்போ எடுக்கிறாங்க. இப்போ எடுக்கிறாங்க. வீரத்துக்கு முன்னாடி துணிவை எடுத்துருக்கணும். ஓ, துணிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீரம் எடுத்துருக்கணும். துணிவை எடுத்துட்டு தான் வீரம் எடுத்தா தான் ஒரு பேர். அதுக்கப்புறம் 2 ஃப்ளாப் வரும். தேவையில்லாமல் தேவையா? தலை வந்தாவே போகும். என்ன விஷயம் அப்படின்னா ஒரு டாஸ்க்னே, அதாவது டை ஹார்ட் அதை சொன்னேன் அப்பா தெரியுமா? தீவிர அஜித் ரசிகர்கள், அதாவது மதுரைக்குள்ள வந்து தீவிர அஜித் ரசிகர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து இப்போ பேசி அவங்கள வந்து சில நிபந்தனைகள்லாம் சொல்லி வந்து கூப்பிட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நிபந்தனைகள்லாம் நான் இப்போ சொல்கிறேன், சரிங்களா? நீ அதெல்லாம் ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை கூப்பிட்டு போயிடுறேன். என்ன தலைவனை பார்க்க நிம்மதியெல்லாம் கொடுக்குறீங்க? தலைவானுங்கிட்ட வாங்க தலைவான்னு சொல்லி நாங்கள் போக தெரியாதா? அப்படியா? சரி, என்ன எனக்கு அஜித்தோட அவரோட ஃபேமஸ் ஒரு மாஸ் டயலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். அது வேறையா? ஆமாம், அதான் அப்போனா நாங்கள் நம்புவோம். அப்புறம் அஜித் சாரே வந்து உட்காந்துட்டு சரிங்க உங்கள் பேர் மின்னல் சேது. மின்னல் சேது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நாளை பண்ண அஜித் சாரே வந்து மின்னல் சேது சொல்லுங்கள் எங்க இந்த மாதிரி லைட்டாக பண்ணி காமிங்க பார்ப்போம் அப்படின்ட்டார் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சும்மா உட்காந்துருப்பீங்களா? இல்லைல்ல, இன்னொன்று தெரியுமா பாஸ், தெய்வத்தை தான் கும்பிட முடியும். பொங்க வைக்கலாம், பூசை பண்ணலாம், மாலை போடலாம். அவர் தவிர நம்ம யாரும் செய்ய முடியாது. அப்ப அவருக்கு முன்னாடி அப்ப நான் செஞ்சு காட்டிட்டே வச்சுக்கோங்க. தெய்வம் அவர் முன்னாடி செஞ்சு காமிங்க. அவர் முன்னாடி செய்யலாம். ஏன் முன்னாடி செய்யுங்க? உங்க முன்னாடி செய்ய முடியாது தலைவா. ஏன்? ஏங்க நீங்க இப்ப நான் சொல்றதுக்குலாம் நீங்க சரின்னு சொன்னா மட்டும் தான் நான் உங்களை கூட்டு போவேன். அது வேற இருக்கா? ஆமா. என்ன தலைவா இப்படிலாம் வந்து வாங்களேன் இறங்குங்க. அவர் வந்து அவரோட ஆட்டிடியூடு, அவர் மாதிரி ஸ்பீச்சு, அவர் மாதிரி பார்வை, அவர் மாதிரி கட்ஸு அதெல்லாம் பண்ண முடியாது. அவர் தான் பண்ண முடியும். அவர் தான் பண்ண முடியும். நீங்கள் பண்ண மாட்டீங்க.
அவர் தான் அப்போ நீங்கள் உண்மையான அஜித் ஃபேன் கிடையாது. அவர் பார்க்குற வரைக்கும் நாங்கள் தான். சரி, அப்போ இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் அவர் மாதிரி பண்ணுறதுக்கு தான் அவர் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இப்போ சில்லா சில்லா பாட்டு வந்துச்சுல, ஆமாம், சில்லா சில்லா பாட்டுலேருந்து ஒரு 4 வரி பாடி விடுங்க. ஐயா நீ யாரப்பா? நீ என்ன அவன் எதிர் டீமை போட்டு என்ன எங்கே கொண்டு வந்து? எனக்கு அஜித் தான் பிடிக்கும், விஜயை பிடிக்காதியா? அது பாட்டை கேட்டுக்கிட்டு இது சில்லா சில்லா அஜித் பாட்டுங்க. சில்லா சில்லா அஜித் பாட்டுங்க. என்ன படம்? வந்து எந்த படமா? சில்லா சில்லா துணிவு படத்துல இருந்து அஜித் சாங்னே வந்திருக்குனே. இல்ல ஜில்லான்னு சொன்னும்போது அவன் படம் ஜில்லா இல்லனே, சில்லா 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 சில்லா. அப்படி சொல்லுங்க. ஜில்லா சில்லா சில்லா ஜில்லா வேற சில்லா வேற. பாத்தீங்களா, யாரு படம் ஓடுனாலும் ஹீரோங்க நாங்கடா. எப்படி நீங்க தானே? இல்ல சொல்றேனே, அப்படிலாம் பாடி இருக்காருல தலைய சொல்லுங்க. நீங்க எங்க அங்க போய்கிட்டே இருக்கீங்க? சரி பாடுங்கண்ணே. நீங்க ஏதாவது ஒன்று ஓகே சொன்னாதான் உங்களை வந்து ஓகே பண்ணி நாங்கள் கூட்டு போக முடியும். நாங்கள் பொண்ணுன்னா தெய்வத்துக்கு கொஞ்சம் சங்கட்டம். அப்போ பாட்டு பாடுங்க. அவர் இப்போ நடிக்கலைன்றாங்க. யார் நடிக்கலன்றா? அஜித் குமார் நடிக்க மாட்டார். இந்த படத்தோட முடிக்கலைன்னா எங்கள் குடும்பத்தோட போய் மொட்டை போடுறோம் திருச்செந்தூருக்குன்னு இருக்கேன். அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னானா? அவர் நடிக்கலைன்னா நாங்கள் மொட்டை போடுறோம். நடிக்கணும்னு சொல்லி தான் நாங்களே திருச்செந்தூருக்கு மொட்டை போட போகிறோம். ஓ, வேண்டிகிட்டு இருக்கீங்க? ஆமாம், அடுத்த படத்தில் நடிக்கணும். அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாதுன்றாரு. யார் சொன்னா அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாதுங்க? ஏதோ வந்துச்சு. எங்கள் இதில் வந்துச்சு, ஏதோ ரசிகர் மூலியம் வந்துச்சு. தலைவர் இந்த ஒரு படம் தான் நடிப்பார், அடுத்து நடிக்க மாட்டாருன்னு. இது என்ன புது பொருளையா இருக்கு? ஆமாப்பா, சொன்னாங்கப்பா. என் குடும்பத்தோட போய் என் பொண்டாட்டி 4 பொண்டாட்டி வச்சிருக்கியா? 4 பொண்டாட்டிக்கு மொட்டையை போடுவோம்யா, 4 பிள்ளைகளுக்கு மேட்டரை முடிச்சு விட்டுருவோம்யா. இன்னைக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. அஜித் சாரு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க? கரெக்டா, எனக்கு புரியுது. சில்லா சில்லா பாட்டெல்லாம் பாட முடியாது தலைவா. அப்ப நீ உண்மையான அஜித் ஃபேனே இல்லன்னு அப்படி அஜித் பண்ணா நீ இல்ல? நான் சொல்றேன் எப்படியா பேசுற? நான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, தல படத்துல வந்து சில்லா சில்லா பாட்டு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சில்லான்னு சொன்னதுக்கே பாட்டு பாடாத பிடிக்காதுன்றீங்க. ஆமா, ஜில்லா படத்துல வர்றேன், நான் தான் ஜில்லான்றியா குல்லான்றியா. நாங்க பார்க்காததா? நீ ஜில்லா ஜில்லான்னா எனக்கு தெரியாதியா? நாங்கள் துணிவு படத்தில் அந்த பாட்டு வந்து பாட்டு தெரியாது. எனக்கு சத்தியமா தெரியாதியா? நீ அஜித் ஃபேன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அஜித் ஃபேன் நீ நிரூபிங்க. தலைவா அப்படின்னா பாசிலாம் கலட்டினா நீங்கள் என்னத்த டென்ஷனாக அப்போ போய் காமெடி பண்ணிட்டு போங்க. காமெடியா? வேற என்ன 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 இருறேன் என்ன? நீ அஜித் ஃபேன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இங்க கை வேற நடக்குது சொன்னா கேளு. டென்ஷன் ஆயிருவேன். டென்ஷன் ஆயிட்டீங்க. என்ன அஜித்? அஜித் என் தெய்வத்தை இருனே. இப்ப என்ன வேணும் உனக்கு? பாட்டு தானே? ஆமாண்ணே. இல்ல என்னென்ன எடுக்கிற? என்ன பாட்டு? என்ன பாட்டு? சில்லா 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 இருப்பது ஒரு லைஃப் அடிச்சு கச்சியார். அதானா? ஆமா அதான். சில்லா 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 என்னண்ணே பண்ற? உட்காந்து எந்திரிக்கிற பாத்தீங்களா? சில்லா சில்லா சொல்லும் கூட நீங்க ஜில்லா ஜில்லான்றீங்க. ஜில்லா ஏன் தலைவன்? அதுக்கு இந்த பாட்டுக்கு தானே சொன்னேன். வேற பாட்டை போட்டுருக்கலாம்ல அஜித் பாட்டை. இந்த என்ன பண்ண துணியில் இந்த பாட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்.